துலா ராசி. இந்த துலா ராசி அப்படின்னு பேசின உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு புலி, ஒரு எருமை, ஒரு புலி, ஆண் புலி, பெண் புலி, சித்திரை, விசாகம், சுவாதி வந்து ஆண் எருமை. மூர்க்கத்தனங்கள் அதிகம் கொண்டவங்க துலாராசி. இந்த துலாராசி வந்து ரொம்ப பரபரன்னு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ஸ்லோவாகி உட்காருவாங்க. ஒரு மீட்டிங், ஒரு ஸ்பீச், ஒரு இடத்துல சபையில பேசணும் அப்படின்னா துலாராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளவு நாலேஜ் இருக்கக்கூடியவங்க. அவங்க எடுத்த கோர்ஸ் படிப்பா இருக்கட்டும், இல்ல குரூப்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்ப்ளீட் பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்த வேலைக்காக நான் படிக்கிறேன், அந்த படிப்பை சூப்பரா பயன்படுத்துவாங்க. ஆனா இல்லற வாழ்க்கையிலயோ சரி, குடும்ப வாழ்க்கையிலயோ சரி, சதா குழப்பங்களை சந்திக்கிற ராசி துலாராசி. நீங்க வெளியில போய் சம்பாதிக்கும் போது ஒரு 10,000 எடுத்துக்கும் கணக்கு போட்டு வச்சிருவீங்க. ஆனா வீட்டுல எடுத்து செலவு பண்ணும் போது இது குத்துற, அது கையில ₹1 கூட இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆனா திருமணத்துக்கு முன்புதான் வளர்ச்சி. ஆனா வீட்டுக்குள்ள நீங்க குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சேர்க்கவே முடியும். நிறைய இடத்துல துலாராசில மாமியார் தான் என்ன பொறுப்பை பாத்துக்கிறாங்க, மாமனார் தான் என்ன பொறுப்பை பாத்துக்கிறாங்க, நாங்க எங்க சம்பாத்தியத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், இவ்வளவு மாசம் கொடுத்துட்டா போதும் இருக்கோம் அப்படின்னு வாழ்ற வீட்டுல வந்து நகை சேரும், பணம் சேரும். நானே மொத்த முடிவு எடுத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன்னு நிக்கிற துலாராசிகள் நிறைய விஷயத்துல செலவுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த 12 ராசிகள்லயே தனக்கு ஏத்த ஒரு லைஃப் பார்ட்னர் அமையுதுன்னா அது துலாராசி தான். கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. சிக்கி தவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போற இப்ப ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா துலா ராசி. சோ நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும் போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும் போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும் போது நோயையும், சத்ருன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும் போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கை ஆகிறது. படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கை ஆகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12 இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும் போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் வந்து நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள் அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சரு, இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா
இந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில இந்த துலா ராசி அப்படின்னு பேசின உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்படின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு புலி, ஒரு எருமை, ஒரு புலி, ஆண் புலி, பெண் புலி, சித்திர, விசாகம், சுவாதி வந்து ஆண் எருமை. மூர்க்கத்தனங்கள் அதிகம் கொண்டவங்க துலாராசி. இந்த துலாராசி வந்து ரொம்ப பரபரன்னு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ஸ்லோவாகி உட்காருவாங்க. இந்த துலாராசியுடைய கர்மா, அதாவது சிக்கி தவிக்கிறது என்னன்னா, நண்பர்களையோ இல்ல ரொம்ப முக்கியமானவங்களையோ நம்பி தன்னுடைய இருக்கக்கூடிய பணங்களோ நகங்களையோ பேரையோ கெடுத்துக்க கூடியவங்க துலாராசி. கண்டிப்பா ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ஃப்ரெண்டை நம்பி நான் பணம் கொடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க சின்ன வயசுல இருந்து என் கூட தான் வளர்ந்தாங்க, அவங்கள நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்றது துலாராசி. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது சமராசியா இருக்கட்டும், காலபுருஷனுக்கு 7வது ராசியா இருக்கட்டும், சனி உச்சமாகிற ராசி, உழைக்கிற ராசியா என்ன வேணா போட்டுக்கோங்க. வாழ்நாளில் ஒரு தொகையை இல்ல ஒரு நகையை நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறது துலாராசி. இந்த துலாராசி எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூதாட்டத்துக்கு மிதுனத்தை சொன்னோம், மதுக்கு கடகத்தை சொன்னோம். மாது அப்படிங்கிறது துலாராசி. காமத்தினால தன்னுடைய பேரை கெடுத்துக்கிறது துலாராசி. காமம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா உடல்ல ஊடி இருக்கக்கூடியது துலாராசி. ஆசை தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கர்மாவே. இவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டா இவ்வளவு வட்டி வந்துருமா, இவங்க கிட்ட ஒரு பணம் கொடுத்தா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்களா, இவங்க கூட நான் இவ்வளவு நாளா பழகிட்டு இருக்கேன், இவங்க எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வைப்ரேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா வாழ்நாள்ல தாயாரிடம் மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய ராசி துலாராசி. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாராசியில இருக்கக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கை துணை மூலியமா தான் ஆஃப்டர் மேரேஜ் தான் இவங்களுக்கு வருமானமே வர ஆரம்பிக்கும். சேமிக்கணும்ன்ற ஒரு விஷயமே தோண ஆரம்பிக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த துலாராசி துலா லக்னத்துல திருமணத்துக்கு பின்புதான் ஒரு அக்கௌண்டே ஓபன் பண்ணி பணத்தை வைப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தன் லைஃப் பார்ட்னர் மூலியமா தான் பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது இருப்பாங்க. எங்க பேசினாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையை பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்க. சோ இந்த துலாராசிக்கு ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் தான். மேஷராசி மாதிரி இன்கம் வர ஆரம்பிச்சுதான், ஆமா நான் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன், இத்தனை வருஷமா நான் எடுத்து வைக்கல, இந்த செலவுக்கு இந்த இதுக்கு தேவைன்றதை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றது துலாராசி. இந்த துலாராசியோட முயற்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இவங்கள வச்சு வாழ்ந்து போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு பிசினஸ் செஞ்சே ஆகணும்னு அதிக தாட் இருக்கக்கூடியவங்க, ஆனா பிசினஸ் முதல் பிசினஸ் இல்லையா செய்யக்கூடிய 3 பிசினஸ்ல ஒரு பிசினஸ் லாஸ சந்திக்கிற ராசி துலாராசி. இதான் இவங்களோட சிக்கி தவிக்கிற கர்மா. எனக்கு மாசம் ஒரு அமௌண்ட் வந்துட்டா போதும், நான் சைலண்டா இருந்துருவேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் சரி, ஒர்க் பண்றவங்க சரி, மாசமான இப்படி ஒரு காசு வந்தா வீட்டுல கம்முன்னு உட்கார்ந்துருவாங்க. அது வெறும் வாய் தான். இவங்களுக்கு எப்படி போகணும், துலான்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் இடத்துக்கு போய் நிக்கணும்னா கம்பீரமா நிப்பாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கும். ஒரு மீட்டிங், ஒரு ஸ்பீச், ஒரு இடத்துல சபையில பேசணும் அப்படின்னா துலாராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளவு நாலேஜ் இருக்கக்கூடியவங்க. அவங்க எடுத்த கோர்ஸ் படிப்பா இருக்கட்டும், இல்ல குரூப்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்ப்ளீட் பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்த வேலைக்காக நான் படிக்கிறேன், அந்த படிப்பை சூப்பரா பயன்படுத்துவாங்க. ஆனா இல்லற வாழ்க்கையிலயோ சரி, குடும்ப வாழ்க்கையிலயோ சரி, சதா குழப்பங்களை சந்திக்கிற ராசி துலாராசி. நீங்க வெளியில போய் சம்பாதிக்கும் போது ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கும் கணக்கு போட்டு வச்சிருவீங்க. ஆனா வீட்டுல எடுத்து செலவு பண்ணும் போது இது குத்துற அது குத்துற கையில 1 ரூபாய் கூட இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆனா திருமணத்துக்கு முன்புதான் வளர்ச்சி. ஆனா வீட்டுக்குள்ள நீங்க குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சேர்க்கவே முடியாது. நிறைய இடத்துல துலாராசில மாமியார் தான் என்ன பொறுப்பை பாத்துக்கிறாங்க, மாமனார் தான் என்ன பொறுப்பை பாத்துக்கிறாங்க, நாங்க எங்க சம்பாத்தியத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், இவ்வளவு மாசம் கொடுத்துட்டா போதும்னு இருக்கோம் அப்படின்னு வாழ்ற வீட்டுல வந்து நகை சேரும், பணம் சேரும், நானே மொத்த முடிவு எடுத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன்னு நிக்கிற துலாராசிகள் நிறைய விஷயத்துல செலவு செலவு செலவுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த 12 ராசிகள்லயே தனக்கு ஏத்த ஒரு லைஃப் பார்ட்னர் அமையுதுன்னா அது துலாராசி தான். அவங்களோட இல்லற வாழ்க்கையில நல்ல திருப்திகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட உணவு பழக்கம் தான் ஆரோக்கியம். ஏன்னா 2ஆம் இடம் விருச்சகம். அந்த விருச்சகம் சொல்லும்போது அதிக மசாலா ஐட்டம்ஸ், அதிக பொரிச்ச ஐட்டம்ஸ், நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடுறது, இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த துலாராசி துலா லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கம்பல்சரி அவங்க கிட்ட தொப்பை அதிகமா இருக்கும். இந்த துலாராசியோட கேரக்டர் நான் ஒரு சவால் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சு காட்டுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இதை முடிச்சிட்டு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஓடுற குதிரை. இல்லப்பா நீயே எதுவும் பண்ணிக்கோ அப்படின்னா அது ஒரு சைடு உட்கார்ந்துரும். நிறைய கம்பெனிஸை வச்சு இருக்கக்கூடியவங்க, அதுல லாபத்தை சந்திக்கக்கூடியவங்க எல்லாம் துலாராசி துலா லக்னமா தான் அதிகமா இருப்பாங்க. லக்னாதிபதியாவது துலாத்துல இருப்பாங்க. அவங்களதான் சமமா
10 பேர் 20 பேரோட ஒருத்தர் வேலை செய்யறாங்க அப்படின்னா துலாம் சம்பந்தப்படாம இருக்க மாட்டாங்க. இவங்களோட சிக்கி தவிக்கிற கர்மா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வேண்டியது லாவிஷ்னஸான வாழ்க்கையில இன்கம் சோர்ஸ். எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, எனக்கு ஒரு வீடு இருக்கு, போதும். ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சனி உச்சமா ஒரு ராசி. எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா மகிழ்ச்சியா இருப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு அமைகிற வரைக்கும் புலம்பி 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 தீர்த்து 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 அதன் மூலியமாக தான் இவங்களுக்கு நோய் வரும். கண்ணு பிரச்சனையோ, ஹார்ட் பிரச்சனையோ, லங்ஸ் பிரச்சனையோ வர்றதே இதான். சாமானியமா துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய கேடுன்றது ரொம்ப கம்மி. நீங்க தலைவலின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருப்பாங்க. கிரக நிலையை பொறுத்து வேணா நோயோ பிரச்சனையோ இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில ஆரோக்கியமா இருக்கக்கூடியது வந்து துளாராசி. இந்த துளாராசிக்கு நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா தன்னோட கர்ம வினைகளை குறையணும் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்கரத்தாழ்வார். ஏன்னா சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடியே நரசிம்மரும் இருப்பாரு. அவர் உக்கிர முகம் வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு பின்னாடியே நரசிம்மரும் இருப்பாரு. சக்கரத்தை ஒரே கல்ல இருக்கக்கூடிய 2 தெய்வங்கள், 2 அதீத சக்தியை கொண்டவங்க. வாழ்க்கையில வந்து நிறைய இந்த பிளாக் மேஜிக், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருஷ்டி சார்ந்த பக்கத்து வீட்டுல சுத்தி போடுவாங்க, இவங்களுக்கு அடிப்படும். அது சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இதுல வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மரை போய் வழிபாடு செய்யறது. சக்கரத்தாழ்வார் சிலைக்கு பின்னாடியே நரசிம்மர் இருக்கு அப்படின்னா அந்த சிலையை போய் வழிபாடு பண்றது நிறைய ஹைபிக்கான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் தொட்டா தொலங்கும் அப்படின்னா இந்த துளாராசி வந்து தொட்டா தொலங்கும், அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். ஆனா அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இந்த சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரசிம்மர். இந்த 2 தெய்வத்தை இவங்க போய் கரெக்டா வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை இவங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாளையோ போய் வழிபாடுகள் செய்யும் போது நிறைய விஷயங்கள்ல மிரக்கலை கண்கூடாக பார்ப்பாங்க. சரி, அப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து துளாராசியுடைய பொது குணங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ துளாராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் பண்ணலாமா, நான் லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், இது அதிகமா இருக்கும். இந்த லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் இவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா இவங்க ஓவரா வளர்ச்சியை காட்டுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. இல்ல நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜோதிடமே படிக்கணும்ன்ற ஆர்வத்துல இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா நீங்க எங்களை அணுகலாம். நன்றி.